சோம்பேறியா இருக்கலாம். ஆனா, அநியாயத்துக்கு இப்படிலாம் சோம்பேறியா இருக்கக்கூடாதுன்னு எனக்கு நானே சொல்லிக்கிட்டேன். முன்னாள் நாள் நைட் 7 மணிக்கு ஆரம்பிச்ச கேக்கு, நெக்ஸ்ட் டே மதியம் 4 மணிக்கு தான் வந்துட்டு இந்த கேக்கே வந்து கம்ப்ளீட் பண்ணுனேன். முன்னாள் நாள் நைட்டு 7 மணிக்கு வந்துட்டு இந்த ஷேப்லாம் வந்து கொண்டு வந்துருந்தேன். நெறையா பேர் வந்துட்டு இந்த 2 ஷேப் எப்படி இது பண்ணீங்க? அப்படின்னு வந்துட்டு போன டைம் நான் வந்து ஒரு 2 ஷேப்ல வந்து கேக் போட்டப்பயே வந்துட்டு கேட்டிருந்தீங்கன்னா, பட் நான் இந்த டைம் வந்து வீடியோ வந்து எடுக்கல. நெக்ஸ்ட் டைம் பண்ணேன்னா கண்டிப்பா வந்து வீடியோ எடுக்கிறேன். முன்னாடி நாளே வந்து க்ரம் கோட்டும் வந்து ஃபினிஷ் பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு 11:00 போல எடுத்தேன். சைட்ஸ்ல மட்டும் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டு திருப்பி அப்படியே எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறமேட்டு கஸ்டமர் கால் பண்ணி கேக் எடுக்க வரலாமா அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் வேகமா வந்துட்டு மேலே வந்து டிசைன் போட்டேன். 2வது மேலேயும் வந்து க்ரீம்லேயே வந்து ஃபினிஷ் பண்ணுவாங்க. பட் என்னைய பொறுத்த வரைக்கும் அது ரொம்பவே கஷ்டமான டாஸ்க்குன்னே சொல்லலாம். ரொம்ப நேரம் டைம் இழுக்கும். அதனால என்ன பண்ணிட்டேன், சும்மா வந்து நாசில் யூஸ் பண்ணி மேலே வந்து ஃபுல்லாக வந்து டிசைன் கொடுத்துட்டேன். தென் வந்து இந்த கேக் வந்து 1/2 kg ரசமலாய் கேக். இது கூட இன்னொரு ஒரு ரசமலாய் கேக்கும் இருந்துச்சு. நான் அதை வந்து வீடியோ எடுக்கல. தென் நைட்டு வந்து 12:00 கட் பண்ணுற மாதிரி இந்த கேக் கேட்டிருந்தாங்க. ஸோ 8:00 தான் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க.